கண்டிப்பா சார். நீங்க எந்த நேரமும் எனக்கு கால் பண்ணலாம். நான் அவைலபிள் சார். தேங்க்யூ வெரி மச் சார். என்னுடைய கஸ்டமர் கிட்ட நான் பேசிக்கிட்டு வாடிக்கையாளர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. நடு ராத்திரியிலலாம் ஃபோன் பண்ணி பிரச்சனை கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி பைபிள்ல ஒரு ஓம் இருக்குது. ஓமைய நாம லூக்கா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இந்த ஓமையை இயேசு தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொன்னாரு. தன்னுடைய சீஷர்கள் இயேசு கிட்ட வந்து யோவான் ஸ்நானகன் அவருடைய சீஷருக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது மாதிரி நீங்களும் எங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. இயேசு அவங்களுக்கு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுத்தாரு. அப்போ கத்து கொடுத்த இந்த ஜெபத்தை சீஷர்களுக்கு கத்து கொடுத்த உடனே இந்த ஓமையை இயேசு சொன்னாரு. ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு நடு ராத்திரியில ஒரு விருந்தாளி வந்தாரு. இந்த விருந்தாளிக்கு கொடுக்கறதுக்கு இந்த மனுஷன்கிட்ட சாப்பாடே இல்லை. உடனடியா இந்த மனுஷன் தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு ஓடி போய் கதவை தட்ட ஆரம்பிச்சாரு. இவருடைய ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டாரு. அதனால அந்த மனுஷன் அந்த கதவை தட்டிக்கிட்டே இருந்தாரு. நண்பா, கொஞ்சம் சீக்கிரம் எந்திரி நண்பா, என்னுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு 3 பிரெட் தரியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உள்ள இருந்த ஃப்ரெண்டு, என்ன தொந்தரவு பண்ணாத, பிள்ளைங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, கதவை ஏன் தட்டுற, ஓ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த மனுஷன் விடவே இல்லை, கதவை தட்டிக்கிட்டே இருந்தாரு. நண்பா, இந்த நேரத்துல உன்னை விட்டா எனக்கு யாரு உதவி செய்வா அப்படின்னு கேட்டாரு. அந்த நண்பனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என் நண்பனுக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் தொடர்ந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்ததுனால கதவை திறந்து அவருக்கு தேவையான ரொட்டி மாத்திரம் இல்லை, அவர் என்னென்ன கேட்டாரோ எல்லாமே கொடுத்தாரு. இந்த கதையில இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட? சொன்னேன். அந்த மனுஷனுக்கு 3 சவால் இருந்தது. 1, நடு ராத்திரியில விருந்தாளி வந்துட்டாங்க. 2, அந்த விருந்தாளிக்கு கொடுக்கறதுக்கு இவன்ட்டு ஒண்ணுமே இல்லை. 3, நண்பனும் தூங்கிட்டான், கதவும் மூடி இருக்குது. ஆனா இந்த 3 சவாலுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருந்தது. என்ன தீர்வுனா, தொடர்ந்து கதவை தட்டுறது, தொடர்ந்து நண்பன்கிட்ட உதவி கேட்பது. இந்த தீர்வுக்கு அவருக்கு விடை கிடைச்சது, அவருக்கு தேவையானது கிடைச்சது. இன்னொன்று என்ன கற்றுக்கிடலாம் அப்படின்னா, இந்த மனுஷனுடைய விருந்தோம்பல். 12 மணிக்கு யாராவது உன் ஃப்ரெண்டு வந்து கதவை தட்டுனா உனக்கு எப்படி இருக்கும்? நீ திட்டி விடுவ, எரிச்சல் அடைவோம். ஆனா இந்த மனுஷன் தன் விருந்தாளி மேல எரிச்சலே படல. நேரம் ஓடி போய் ஏதோ ஒன்று தன்னுடைய நண்பன்கிட்ட வாங்கி அந்த விருந்தாளி சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாரு. அவருடைய விருந்தோம்பல் இதுல நம்ம ரொம்ப கவனிக்கணும். அது மாத்திரம் இல்ல, இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்தை கேட்டியா? அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தது மூலமா நாம தினமும் ஜெபிக்கணும், அதுவும் அதிகாலையிலே ஜெபிக்கணுங்கிறதையும் கத்துக்கிடலாம். தேங்க்யூ.